நாலேஜ் இல்லாமல் யாரும் போர்ட்ரேட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. டியர் கஸ்டமர்ஸ், நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு A4 ஷீட்டில் இந்த சைஸ் காட்சி ஃபேஸ் என்லார்ஜாக வரையணும். சும்மா 4 சென்டிமீட்டருக்கெல்லாம் கேட்டால் டீட்டெயில் பண்ண முடியாது. ஏன்னு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸோட டிப்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஒரு சார்கோல் பென்சிலுக்கும் மைக்ரோ டிப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பென்சிலை வச்சு ப்ராப்பராக ஒரு ஐ டீட்டெயிலிங் கூட பண்ண முடியாது. ஒரு டாட் வச்சாலே முடிஞ்சு. இதில் ஹைலைட்லாம் எப்படி பண்ணுறது? இதோட ஒன்லி ஆல்டர்னேட் வே மைக்ரோ டிப் பென்சில் தான். பட் அதோட அவுட்புட் டார்க்னஸ் வரவே வராது. இந்த ப்ரஷஸை வச்சு எப்படி ஸ்கின் டெக்ஸ்சராக பிளெண்ட் பண்ணுறது? முடியாது. ஆனால் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன். ஒரு காயின் அளவுக்கு தான் ஃபேஸே வரும். இதில் டீட்டெயிலிங் ப்ராப்பராக வரலன்னு ஆர்டிஸ்ட்டை ப்ளீஸ் ப்ளேம் பண்ணாதீங்க. மெயின்லி திஸ் இஸ் ஹேண்ட்மேட் போர்ட்ரைட், நாட் அ ஜெராக்ஸ் காப்பி. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஃப்ரேமில் 4 பேரை வரை சொல்லி கேட்குறது பிரச்சனையே இல்லை. ஆனால் பட்ஜெட்டை ரீசனாக வச்சு A4 சைஸ்லேயே பண்ணி கொடுங்கன்னு கேட்கறது தான் பிரச்சனை. இதனாலேயே மினிமேச்சர் போர்ட்ரேட் ஆர்டர்ஸை எடுக்க ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் 3 ஃபேஸஸ் கேட்குறீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். A4 சைஸில் 4 மெம்பர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக A2 சைஸில் வித் ஃபுல் டீட்டெயிலிங்கோட 4 மெம்பர்ஸ் நல்லாவே வரையலாம். உங்களுக்கு ஃபேஸ் டீட்டெயிலிங், ஜுவல் டீட்டெயிலிங், ட்ரெஸ் டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும்னா A4 சைஸில் மேக்ஸிமம் 2 ஃபேஸஸ் ஆர் சிங்கிள் ஃபேஸ் ட்ரை பண்ணுங்கள்.